அப்படி இ விரும்புறது என்ன அப்படின்னா, இந்த மாரியான குடும்ப அரசியல் செய்யறவங்க வந்து ஜனநாயகத்த விரும்புறதில்ல. அவங்களுக்கு மன்னராட்சி திரும்ப வந்தா தமிழ்நாட்டுக்கு நம்ம குடும்பம் மன்னரா அப்படிங்கிறது தான் உண்மையான நோக்கம். அதுபடி தான் கட்சி இப்போது நடந்து கொண்டு இருக்கிறது. வேற வழி இல்லாம எங்கெல்லாம் ஜனநாயகத்த ஃபாலோ பண்ணணுமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு இது வந்து நம்ம பார்க்காத ஒரு கட்சி அப்படின்னு சொன்னாக்க, அது பிஜேபி ஆல் இண்டியா லெவல்ல இருக்கு. காங்கிரஸு அந்த வகையில சேர்ந்துருச்சு. லைனா வந்ததுனால. நேரு, இந்திரா காந்தி, சஞ்சய் காந்தி இறந்து போனோன்னா, அவரு வந்திருப்பாரு. அவரு இறந்து போனதுனால ராஜீவ் வந்தாரு. ராஜீவ்‌க்கு அரசியல் வரணும்னு எண்ணம் இல்ல. ஆனா வேற வழி இல்ல. வந்தாரு. அப்புறம் ராஜீவ் வந்ததுனால, அவங்க சோனியா ஆனா, ஐ திங்க் இதுதான் பியூட்டி ஆஃப் பாலிடிக்ஸ்ன்னு நான் பார்க்குறேன். அ ராஜீவ்‌க்கு வந்து அரசியல் இன்ட்ரெஸ்ட் இல்ல. பட் அ நான் தெரிஞ்ச வரையும் ஒரு காங்கிரஸ்லயே வந்து ஒரு ஒரு புத்திசாலியான லீடரா இருந்தது ராஜீவ் காந்தி நான் பெர்சனலா நினைக்கிறேன். நல்ல லீடர் நல்ல லீடரு. அவரு வந்து டோட்டலா பாலிடிக்ஸ் உடைய குவாலிட்டிய மாத்தணுங்கிற நோக்கத்துல தான் வந்தாரு. ஏன்னா அரசியல விரும்பாம, காசு பணத்தெல்லாம் விரும்பாம உள்ள வந்தவரு. நேச்சுரலா இருந்தாரு. சார்மிங்கா இருந்தாரு. ரொம்ப சார்மிங்கா மக்களுக்கு ரொம்ப அவர் பேசினா, சிரிச்சா, பார்த்தா எல்லாம் புடிச்சது. புத்திசாலித்தனமா அதாவது பேசினாரு. பார்ட்டிக்கு அப்பாற்பட்டு கன்வின்சிங்கா இருந்தாரு. நல்லா நல்லா பேசி பண்ணாரு. அவருடைய மறைவு வந்து இதுதான்.